ஏய் போ தொழுவு தேடி போறவா யாரு என்னக்கா உட்கார் என்ன பார்த்தா நாட்டக்கார யாருப்பா பார்த்து வாட்டி கூத்து வச்சு சொல்ல பொம்பளைங்களை குண்டு வச்சு சாவச்சு ஆம்பளையா சாவர கொஞ்சம் அமைதியா உட்காந்து கூத்து பார்த்துருக்காங்க பொம்பளைக்கு வாயில் வரதா சொன்னா இருக்க மாட்டேங்குது இந்த ஊர்ல ஐயோ 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 ஸ்டேஜ் மேல யாருக்கு கை மழை பெஞ்சு ஸ்டேஜ் வைக்கும் வச்சு பார்த்துட்டு பண்ணி போட இப்பதான் வராரு கை கொடுத்துட்டு போறாரு மத்த போட்டிய நீ கையில முச்சினு ஏறாத எந்த புச்சினு ஏற கை பிடிக்கிற பையன் கிடையாது அதனால கை பிடிச்சினு ஏறாத எந்த புச்சினு ஏற ஸ்டேஜ் ஆயிட்டு இவனால யார் ஸ்டேஜ் ஈரமாக தான் எங்களுக்கு யார் தெரியாத இவங்க சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரத்துல சூத்து சரி போயிருக்காங்க என்னடா இது கேவி போஸ்ட் பண்ண அது பாராதா எத்து போடுறானா இப்ப கூட ஒழுங்க போடுறான் பெரிய சும்மா சொல்லிக்கிறாங்க கல்லனை நம்மளா குள்ளனை மட்டும் நம்பவே கூடாது கரெக்டா பண்ற போது ஒழுங்கா எடுத்து போட்டு ஏங்க காசு கொடுத்து போங்க டேமேஜ் ஆயிட்டாங்க அங்கடா போய் நின்னுக்கிறா யார பாக்கிறதுக்கு அங்க போய் நின்னுக்கிறா நீ சொல்லி கொடுத்துதான் ஒண்ணு பண்ணிங்கிறானுங்க அவங்க அப்படியே போடு ஒன்னு ரெண்டு போடு 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 மாமா ரெண்டு போடு வணக்கம் வாத்தியாரா சொல்லுமா யார எனக்கு போடுறனா நீ யார எனக்கு போட்டு விடானா நீ யாரு உட்கார்ந்து ஏய் அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு கீழே ஊந்துக்கிறேன் எனக்கு தண்ணி எடுத்துன்னு வந்து தரல அந்த செக்கோலைக்கு தண்ணி எடுத்துன்னு வந்து தரேன் 10 நிமிஷம் தண்ணி தரும் தண்ணி தர யார் நான் 10 நிமிஷம் தண்ணி தரணும் ஆற்காடு அருகாமையில் இருக்கிற 30 தாய் கிராமத்தை சேர்ந்தவர் இப்பதான் கம்பெனிக்கு ஒரு புது வரவு மிஞ்சி போனா ஒரு 3 மாசம் அந்த மாதிரி தான் இருக்கும் வந்தியம்மா ஆட்டம் ஆடணுமா போனமான இருக்கும் இந்த டான்ஸ் ஒன்று ஆடலையா என்னடா டான்ஸ் அது அதுதான் டான்ஸ் அது அதுக்கப்புறம் பார்க்கணுமே வண்டி ஓட்டுறது 4 எலும்பு வச்சு 4 கிராஸ் பண்றோம் அதுக்கு மீறி ஒன்றும் போனமான இல்லை சொல்லு அவனுக்கு கிட்ட
அக்கா தங்கச்சிங்க நீங்க அடிச்சு போனாலும் ஒண்ணு சேர்த்து போ. யாரும் எங்க போயிட்டாருக்கியா? எங்க போயிட்டாரு நேத்தியா? யார் மன கூட எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கூடாது. சொல்ல அவனுக்கு அக்கா தங்கச்சிக்கு நீங்க அடிச்சு போனாலும் ஒண்ணு சேர்த்துப்பான். யார குறை குறை பேசுறது சொல்லு. அம்மா அக்கா தங்கச்சி இன்னைக்கு அடிச்சு நாளைக்கு நிக்குது அப்படியே உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே மூஞ்சில பத்தி மறுத்து உண்மையாலுமே எந்த ஒரு பொம்பளைக்கு வாயில வேணாலும் நிக்கலாம். ஆனா கத்தி வாட்டில் இருக்கிறவங்க வாயில் நிற்க கூடாது. உண்மையாலுமே அதை தெரிஞ்சுக்கினேன் இதுக்கப்புறம் நிற்க மாட்டேன். தவறுங்களே எப்படி அப்பா இவனுங்களா கூட கொத்த நத்தரிக்கும். உங்களுக்குலாம் பெரிய பெரிய கோயிலா கட்டலாம். நீங்க எப்படி அப்பா இருக்கிறீங்க? நீங்க ஒரு குவார்டர் குடிக்காதீங்க. தப்பு தெரியாம சொல்லிட்டேன். நீங்க 4 குவார்டர் குடிச்சிட்டு நாய் முஞ்சி கட்டி இவனுங்களா கூட கொத்த நத்துக்கு என்ன பண்ண? நீ ஒருவேளை நீ உக்காரும் போது ஆணி எப்படி போதுன்னு செக் பண்ணி பார்த்தேன். பிளாஸ்டிக் சேர்ல எங்க இருந்து ஆணி வரும்? போன் வைங்க. வக்காரிப்பா வக்கார் மேல ஏறிப்பா. என்னடா இது பாம்பே கக்கு? வக்கார் மேல போற வைங்க. தூக்குடா அம்மாவே. கால புத்த தூக்குவாங்க. அம்மா நான் நெஞ்சு பிடிக்காத. அங்க என்ன இது நான் குடிக்குது. போட்டே டேய் மஞ்சா பட்ட கிக்கிரி பட்ட போடுங்க போட்டே. டேய் போட்ட நான் போட்டேன். அம்மா யார போட்டேன்ற அவள கை வச்சு வா. அம்மா கட்சி கடி தொட வண்டியே வரலடா போடா. இல்லம்மா அம்மா நாராயண என்ன எட்டாச்சா நான் எட்டாத்தி கட்சி பாரு. அம்மா சத்தியமா இவங்களா கூட கூத்த அறுத்து எதனா ஒரு கத்தி இந்த கொடுங்க நான் குத்தின்னு செத்து போறேன். அம்மா நீலாம் குத்தாத. நீ குத்தாதம்மா. என் தாத்தா பேசுங்கிறாரு. என் தாத்தா நான் நின்று கேட்டுங்கிறேன். அவரு பேசுறாங்க. இவன் ஜாகிட்ட எப்படி போட்டுக்கிறால பாடி அங்க போட்டுன்னு பேசுங்கிறாங்க. பாடி இல்லப்பா பேசினாங்களா இவங்க வந்து அதை வந்து சொல்றாரு. ஏமா அவர் ரெண்டே பேசினாங்கம்மா. நான் பூத்தாரங்க பாடி பட்டானா பிரா பட்டான் வாங்கறதுக்குனே ஆண்டா உன்னை பஞ்ச வச்சுக்கலாம் பண்றான். எப்படி அவங்க அம்மா வாய்க்கில இருந்து நீ? அம்மா 2 மாசம் தான் இருந்தேன். 3 மாசம் பிடிக்க போட்டேன். அம்மா இது சொல்றேன் எது வேணா காட்டு. அந்த பெல்ல மட்டும் என்கிட்ட காட்டாது. வேலை இல்ல உள்ள போ. ஏமா அது உள்ள போக முடியாது. போடா உள்ள. அம்மா அது உள்ள போக முடியாது. இது உள்ள போற ஆசையா இருக்குதா உன்கிட்ட? இல்லம்மா நீ உள்ள போ சொன்னி அது உள்ள
ஐயோ, 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 ஐயோ. இந்த ஊர்ல இருக்கிறவங்க வாய் தான் மூட முடியலன்னா நீ அதுக்கு மேல அச்சாச்சு கிஞ்சி போச்சாங்களா மட்டும் பெத்த சட்டிஞ்சு போச்சா அம்மா என்னடா பைபாஸ் காவா வாய்ச்சா இல்லம்மா மோந்தத்துக்கு திருவாணி தொலைஞ்சு போச்சு. மோதிரத்துக்கு திருவாணி தொலைஞ்சு போச்சுமா. அதனால காவால தடவிங்கன்னு வர. ஏமா 2 டியூப் லைட் 2 குண்டு பல்ப் கட்டிக்கிறாள. எவ்வளவு அழகா இருக்குது. எவ்வளவு வெளிச்சம் அடிக்குது. ஆமா. இதுக்கு ஒரு டியூப் லைட் சொருக கூடாது. நாட்டாமக்காரர்கிட்ட சொல்லி எத்தனை சொருகிட்டு போட்டோம். அது மூஞ்சி போறான். பாக்குறாங்க வால்ட் ரிப்பேர் ஆக்குறாங்க. என்ன பெட்டிக்கார வைக்கிறதுக்கு வந்து அவரோட அப்பாடி பார்த்தாலே எனக்கு பத்திங்க வச்சுக்கீங்க. வாய் ஆண்டவன் உனக்கு இங்க இருந்து வச்சுக்கிறான் பாரு உங்கூர் வரையும். ஏய் ஆமாடி வச்சுப்பேன். நீ எதனா பேசினா உங்க அம்மாடி வச்சுப்பேன். ஏமா என்ன கூட வச்சுக்கியா? ஆளு வவாலாட்டங்கிற வாய்ப்பு இங்க வந்துரு. ஐ லவ் யூ அங்கிள். ஏய் மொத்தத்தையும் இந்த நகை மொத்தம் எனக்கு சொந்தம். வருங்கால நாட்டு மகாராணி எனக்கு தான் சொந்தம். மாவளை நீ கண்டி கட்டல உடம்பு தோடு பிச்சு தர முடியாது. பொட்டெதற்கு பூவெதற்கு பூசு மஞ்சள் தானெதற்கு பட்டு விட்ட மரமா ஒரு சுகம் பொட்டெதற்கு பூவெதற்கு பூசு மஞ்சள் தானெதற்கு பட்டி விட்ட மரமானே நானும் பாதி ஒரு சுகம் காணி நானும் பாதி ஒரு சுகம் காணி பட்டி விட்ட மரமானே நானும் பாதி ஒரு சுகம் காணி நானும் பாதி ஒரு சுகம் காணி உடைத்தது ஒரு வாகுமா அம்மா உள்ள தாட்டா சேருமா அம்மா உள்ள தாட்டா சேருமா பொட்டெதற்கு பூவெதற்கு பூசு மஞ்சள் தானெதற்கு பட்டி விட்ட மரமானே நானும் பாதி ஒரு சுகம் காணினேன் நானும் பாதி ஒரு சுகம் காணி ஓடோடு வந்த என்னை
கூடாதம்மா அம்மா எவருக்கு கூடாதம்மா பொட்டதற்கு பூதற்கு பூசு மஞ்சள் தானதற்கு பட்டி விட்டு மரமானே நானும் பாதி ஒரு சுகம் காணனே நானும் பாதி ஒரு சுகம் காணனே அடிப்பாவி உன்னுடைய காலில் கூட விழுந்து கும்புற என்னுடைய கணவரை விட்டு விடடி தனினே பாவி யார் கால்ல யார் விழறது நான் யாரு அம்மா ராஜாத்தி ஹைகோர்ட் பாப்பாத்தி என் காலில் வந்து நீ விழலாமா வந்த உடனே வாயை வச்சு சொம்மான்னு இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் ஏதா பேசணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பேசணும் ஏய் எவன்டா உள்ள என்ன உள்ள போய் சண்டை போட்டு வரீங்க ஆயிரம் பருமா ஏய் என்னன்னு கேக்குறாங்களே என்னடா யார் என்ன பண்ணுது பேக்ல வச்சு நான் எடுத்துக்கிறேன். எதனா காசு பண்ண வச்சிருந்தியா இல்லம்மா எதனா துணி ஏன் உன் பேக்ல கை வச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு உள்ள வேற என்னடா என்ன வச்சிருந்தாங்க எதனா துட்டு வச்சிருந்தியா இல்லம்மா அதனால என் மாட்டாடி சமாளிச்சிருவேன். இன்னும் எதனா இது வச்சிருந்தியா துணி கிணி எதனா இல்லம்மா அப்ப எதனா நகை எதனா வச்சிருந்தியா இல்லம்மா என்ன தண்டா வச்சிருந்த என்ன தேத்துட்டாங்க ஆச்சு பாய் ஒரு போராட்டம் பண்ணுவாரு எல்லாரையும் சனி வச்சு பேடா நான் என்னவோ இது பண்ணேன் ஆஞ்சு பாயிட்டான் அந்த பாயிண்ட் சைஸ் கிரியேங்க அம்மா டேய் அது இருக்கட்டும் நீ போறவன் யார் பேக் எடுத்துட்டு போனா அம்மா என் பேக் எடுத்துட்டு வந்துரு. உன் பேக்கா ஆமா உன் பேக்லயா இது வருது அது வந்தா கூட பரவாயில்ல என்னதுடா இது ஏய் என்னது இதெல்லாம் எடு என்னது இது அம்மா பாபுனி துணி மாதிரியா அதுல இது அம்மா இட்லி துணி அதுல எடுத்து போ போ எடுத்து போ பாரு அவன் பேக் எடுத்து போல ஏய் என்ன பாக்குற என்கிட்ட தேவையாதுன்னு தெரியுது. யாரு பேக்குதா எந்த என்ன உன் பேக்கா இல்லையா நம்ம ரெண்டு பேரும் பேக ஒண்ணு மாதிரியா இருக்க மாற்றி தாண்டிக்கிறேன். சாணி என்னவோ ஏதோ அடிச்சுட்டாங்களா வந்து பார்த்தா அது மூஞ்சி பரவாயில்ல ஏய் நீ இத தட்டு வா நம்மள ராப் சேர் மேல இருக்கிற அப்படியே அண்ணன் அவ குடுறாரு யார் மேல எடுத்து எடுக்க முடியாது எடுக்கணும் எடுக்க முடியாது டேக் இட் தட்டு முடியாது எடுக்க முடியாது எடுக்க முடியாது ஏறியா அடிப்பாவி இந்த பாவி நான் இந்த பூமியில பெண்ணாக பிறந்ததுதான் தவற பெண்ணாக பிறந்து மாமன் மகனையே காதலித்து திருமணம் செய்தேனே அது தவற இந்த பாவி என்ன தவறு செய்தேன் என்று இந்த பாவிக்கு இந்த திருவொட்டை தருகின்றாயே பாவி வாடி ராஜா கிளிவா உனக்கு உன்னுடைய அத்தை மகனுக்கும் திருமணம் நடந்தது அல்லவா உண்மைதான் திருமணம் நடக்கும் பொழுது மாலை எடுத்து கொடுத்தவர் யாருன்னு தெரியுமா நாட்டுப்படை தளபதி
அவர் தானே என்னை தொட்டு தாலி கட்டிய கணவர். படைத்தளபதியின் மனைவியா நீ? ஆமாண்டி. அவர் எவ்வளவு நல்லவர். அவருடைய மனைவியாக இருந்தா இப்பேற்பட்ட பாதகமான செயல்களை எல்லாம் செய்கின்றார். அன்று உன்னுடைய அத்தை மகனுக்கு உனக்கு திருமணம் நடக்கும் பொழுது என்னுடைய கணவர் மாலை எடுத்து கொடுக்கும் பொழுது உங்க அம்மாக்காராலே பால்வழி ஆயா என்னை 10 மாதம் 300 நாட்கள் இடையாக வயிறாக சுமந்து பெற்றெடுத்தார் என்னுடைய தாய். அவர்களை ஏன் சொல்கின்றாய்? உங்க அம்மா தான் உன்னை 10 மாசம் 300 நாள் இடை நோக வயிறு நோக பெத்தெடுக்கிறாங்க. எங்க அம்மா எல்லாம் 6 மாசத்துல புடிங்கி போட்டு போறாங்க. அதனால கரடி இப்படி எல்லாம் ஆடிக்கொண்டு அன்று உன்னுடைய தாய் என்னுடைய கணவரை பார்த்து கேவலம், நாங்கள் காலாலிடும் வேலையை கருத்தால் செய்யக்கூடியவன் நீ, கால் செருப்பிற்கு சமமானவள் என்று உரைத்து விட்டாள் உன்னுடைய தாய். அன்று அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அதற்காகத்தான் உங்களுடைய குடும்பத்தையே கருவறுக்க வேண்டும் என்று நினைத்தோம். அதற்குத்தான் என்னுடைய தாய் அன்றே மன்னிப்பு கேட்டு விட்டாளே. பண்றது அதுக்கப்புறம் பொல்லாத மன்னிப்பு கேட்கணும். உண்மையாலுமே தான் ஒரு சில பொம்பளைங்களுக்கு சொல்றேன் போது நல்லா இருப்பாளுங்க. அண்ணா உன்னுடைய தயவு இல்லாம நான் சத்தியமா வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா, நீங்க தானா எனக்கு முக்கியம் வாழுங்க. நல்லா அண்ணி வர வரையும் அண்ணி கிட்ட பேசிக்கணும். பொங்கல் வரிசையில இருந்து தீபாவளி வருஷத்துல இருந்து இன்னமும் சில ஆண்கள் தன்னுடைய மனைவி பேச்சு கேட்காம கூட தங்கச்சிங்களுக்கு அக்காங்களுக்கு எல்லாம் 80 வருஷமா சீர்வரிசை செய்யறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையாலுமே அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் நிறைய பேர். அவன் பேர் மேலேயே சொல்லுவாளுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்காரன் பேச்சு கேட்டுக்கணும். அண்ணா அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துக்குது, அதுல பாதி குத்துறாங்க, கொடுக்கலன்னா கேஸ் அண்ணன் பேர் மேலேயே. அதுக்கப்புறம் எங்க அவன் கொடுப்பான்? மூஞ்சிங்களை ஒழுங்கா வச்சுன்னு போய் கேட்கணும். கேட்கறது கூட ஒழுங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் போய் கேட்கணும். வீட்டுக்கார பேச்சு கேட்டுன்னு போய் அண்ணன் பேர் மேல கேஸ் போடக்கூடாது. யார் நான் தேவடியால் தட் இஸ் இப்பேற்பட்ட சபையில இப்படி சொல்றிய உனக்கு நாக்கு கூசலையாடி? எனக்கு கோசலடி, எனக்கு கோசவும் கூசாது. உன்னை போல தாசிகளான தரடி என்ன போல பத்திரிகளுக்கு எல்லாம் அவ பெயரு. நீ பத்தி நீ போர்டு போட்டுக்கோ, நெத்தில எழுதிக்கோ. நான் இங்க தேவடியான்னு எழுதிக்கிற போர்டு. நீ நான் போலாம் ஆற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு போலாம், பஸ்ல ஏறி போலாம், கவர்மெண்ட் பஸ்ல. நீ பத்திரின்றதுனால உனக்கு கவர்மெண்ட் பஸ்ல 300 ரூபாய் குத்துக்கே இறக்க போறானா, இல்ல தேவடியான்றதுனால எனக்கு 300 ரூபாய் வாங்கினா இறக்க போறானா? 2 பேருக்கும் ஒண்ணும் கிடையாது. பிரி பஸ் தான், பிம்பிளிக்கு பிலாப்பி தான். இல்ல பத்தினின்றதுனால உனக்கு எதனா கவர்மெண்ட்ல அவார்டுக்கு வார்டு கொடுக்க போறாங்களா? ஒண்ணும் கிடையாது. எல்லாம் 2 பேருக்கும் ஒன்று தான், சேம். அதுக்கு என்ன மாதிரியே இருந்துடலாம். வாழ்ந்தாலும் பத்தினியாக வாழ்ந்து இருக்க வேணும்டி. உன்ன மாதிரி ஆளுங்க போய் பாரு, மிஞ்சு போனா 4 அடுக்கு மாடி அதுக்கு தான் கட்டுவாளுங்க. அதுக்கு மீறி முடியாது அவ்வளவு. என்ன மாதிரி ஆளுங்களா போய் பாருடி, 10 அடுக்கு மாடி கட்டி 10வது அடுக்கு மாடி மேல பாடியை ஒட்டு போட்டு தெரியும். என்ன போல பத்திரிகள் எல்லாம் கல்லானாலும் கடவை புல்லானாலும் புருஷன் வாழ்றவங்கடி நாங்க. யார் நீங்க? அதெல்லாம் அந்த காலம். இப்போதுல கல்லு குச்சாலும் கணவன் தான், புல்லா குச்சிட்டு வந்தாலும் கணவன் தான். உண்மையுமே ஏன் நான் கேக்குறேன், வீட்டுக்காரர் குச்சிட்டு வந்தா ஏன் அடிக்கிறீங்க? பாவம், அவங்க ஏதோ உடம்பு கஷ்டத்துக்காக அவங்க போறாங்க, ஏதோ தொழில் செஞ்சுட்டு வராங்க, அவங்களால முடியலன்றதுனால குடிக்கிறாங்க. அவங்கள வச்சு பத்திரமா பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு மூளை வீட்டுல தள்ளி பின்கால எட்டு வதிக்கிட்டு அவங்க ஏன் எட்டு வதிக்கிறீங்க? இல்லையா அவங்கள நீங்க பத்திரமா பாத்துக்கணும். ஒயின் ஜப்பான்ல போய் குடிக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஃபுல்லு வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க. தேவையானப்ப கட்டி கட்டி குத்துக்கணும். அவன் ஏன் ஒயின் ஜப்பான் போய் ஏன்னா குச்சி விட்டு பூந்து போய் கிடக்க போறான். சவர குஞ்சு உங்களையே சுத்தி சுத்தி வருவான் பாரு. 2வது that is தேவடியால் அட்வைஸ். ஓகே, என்னுடைய கணவரை மட்டும் விட்டு விடுடி. ஏய் அன்று உன்னுடைய தாய் சொன்னாலே ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய கணவரை பார்த்து கால் சிரிப்பிற்கு சமமானது. இந்த காலத்துல நல்லவங்க அட்வைஸ் பண்றாங்களோ கெட்டவங்க அட்வைஸ் பண்றாங்களோ ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். ஒரு நாடகத்தை பார்த்தா அதுல ஏதோ ஒன்று சொன்னாங்கப்பா, அந்த கருத்து மட்டும் நல்லா இருந்தது பாட்டு. ஒண்ணுமே இல்லை. இந்த காலத்துல சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், யாருக்கிட்டுமே நம்ம எப்படி பேசுறோமோ அதே வார்த்தை தான் நம்மளுக்கு திருப்பி வரும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு, என்னடா தம்பி நல்லா இருக்கிறியாப்பா, சாப்பிட்டியாப்பா, நல்லா இருக்கிறியா அண்ணா, நல்லா இருக்கிறண்ணா, நீங்க எப்படின்னா இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களாண்ணா அப்படின்னு கேட்பான். அவங்க கிட்ட போய் ஏடா குடமா எத்தோனியா, ஏன் பார்த்தா சாப்பிட்டேன்டா அப்படின்னு கேட்டா அவன் திருப்பி ஒன்று சொல்லுவான், ஏய் பொம்மால சாப்பிட்டா. அதே தான் உன்னுடைய தாய் நாட்டு மகாராணி என்ற ஆணவத்திலே என்னுடைய கணவரை பார்த்து கால் செருப்பிற்கு சமமானது என்று உரைத்து விட்டார். அந்த செருப்பின் சிறப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்தையே கருவறுக்க வேண்டும். முதலிலே உன்னுடைய கணவன் வந்தான், அவனை எத்தன்மை போல் மயக்க வேண்டுமோ அத்தன்மை போல் மயக்க வச்சுக்கிறேன். முதல்ல உன்னை நாடு விட்டு தெத்தணும்டி, அதன் பிறகு அவனுக்கு வச்சுக்கிறேன்டி ஆப்பு, பெரிய ஆப்பு. இந்த நாட்டிலே இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் நாடு நாடாக வீதி வீதியாக செல்ல வேண்டும்.
எங்கன்னா குளம் போட்டு இருந்ததுன்னா உந்து சாவம். அப்படிலாம் சொல்லாத நீ. இத பார்த்து உங்க அம்மா தேம்பி தேம்பி ஆயினா அதை பார்த்து நான் சிரிக்கணும். ஓடி என்னை பெற்றவள தாயே, முந்தைய தம்பித்து 300 நாள் சுமந்து இந்த பாவியை இடையிடாக வயிறாக சுமந்து பெற்றெடுத்த தாயே, நீ பெத்த பொண்ணு இப்பேற்பட்ட நிலைமைக்கு ஆளாகத்தான் இந்த பாவியை நீ பூமியில கொண்டு வந்தியம்மா. நான் காக்காய கத்திரன உன் காதல கேட்கலையம்மா. நீ எங்கம்மா இருக்கிற அம்மா? அம்மா அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரந்தத்தை எல்லாம் பாலா தந்து புத்தி வளர்த்து அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா